ஆமாம் உசுறு என்ன என்ன மீன் அதாவது நண்டு துடிக்குது வேறு கூடையில கொட்டி போட்டு கழுவி போட்டு போடுவோம் எங்களுக்கு உதவி ஜோமிச்சா அந்த அஞ்சு பண்ணிக்குள்ள நான் அஞ்சு பண்ணிக்கு அம்மா யோசிக்கிற தண்ணி எடுக்க போனா அவள் எடுக்கல பாருங்க மீனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே கொண்டு வந்து போட்டிருக்கு பாருங்க திருக்க ஃப்ரெஷ்ஷானது இருக்கு அண்ணா என்ன விலை எப்போ ஒரு கிலோ இருக்கு 600 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சிருப்பினும் பாருங்க இது வந்து இடப்பக்கம் இருக்கு இதுலேயே வலப்பக்கம் வருமா ஓ இது என்ன கடல்லே வச்சு திருக்க முள்ளு குத்தி முள்ள முறிச்சு குத்துறது என்ன எஸ் ஏடி விலோ கேன்பஸ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான லொக்கேஷன் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து எங்கட வீட்டு தான் நிற்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ காலையில் வலிக்கிட்டு எங்கே போக போகிறோம்னு சொன்னால் இந்த பருத்தித்துறையில் இருக்கிற கொட்டடி மீன் சந்தைக்கு தான் போக போகிறோம் ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த கொட்டடி மீன் சந்தை போகிறேன் இன்றைக்கு வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது ஸோ தொழிலுக்கு எப்படி போயிருக்கணுமா என்ன மாதிரி என்னென்ன மீன்கள் அகப்பட்டிருக்குது எப்படியான விலைக்கு போகுதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறோம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த பெண்கள் எல்லாமே வந்து தொழிலில் ஈடுபடுறது இந்த கடற்கரையில் ஆண்கள் வந்து கடலுக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்து கரைக்கு வந்த அப்புறம் இந்த போட்டுகளில் வந்து கொண்டு வர வலைகளை மீன்களை தெரிக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் ஸோ அப்படியான வீடியோக்கள் தான் நான் தரப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையில் இருக்கிற காட்சிகள் கடற்கரையில் என்னென்ன இடம்பெறுதுன்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் ஏடி விலாக் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஏடி விலாக் சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சந்தோஷமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருகின்ற புது வருடத்தை நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் இது பீச்சு மீனையா வரந்தன ஆனால் கரைக்கு நல்லா இது மணலை 200 ரூபாட்டா ஊரா என்ன தம்பி இந்த போட்டுக்கு வந்து ஸ்டேரிங் போட்டு இருக்கு பாருங்க சீலா மீன் இந்த கூட போடலாம் ஆனால் நீல கூட எடுத்துருந்தாங்க நீல கூட கொண்டாடுறோம் மீன் தான் வேறு மீன் சொல்லுவாங்க மீன் படம்
இப்போ தான் ரெண்டு தொழில் ஃபுல்லாக போகலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்றடிக்குது, கடல் காற்றால் தொழில் போகிற பெருசாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக நேரம் வந்து 7:43. இனித்தான் இந்த கடல் தொழிலுக்கு சென்ற படகுகள் எல்லாம் வந்து மீன்கள் கூற வலிக்கிறீங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வியாபாரிகள் மற்றும் இந்த மீன்களை வாங்குறதுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதில் வந்து வியாபாரிகள் வாகனங்கள் மோட்டர் சைக்கிள் நிற்கிது, இங்கால கூலர் நிற்கிது பாருங்க, எல்லாம் ரெடியாக நிற்கணும். ஏன்னு சொன்னால் மீன்கள் வந்த உடனே கடகடன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே எல்லாமே கூறி முடிஞ்சிடும். அதில் பாருங்க இப்போ தான் ஆரம்பம் அது சந்தை கூலர் எல்லாம் துறக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே கொண்டு வந்து போட்டிருக்கு பாருங்க திருக்க, ஃப்ரெஷ்ஷானது இருக்கியா அண்ணா? என்ன விலை போகும் ஒரு கிலோ இருக்கா? 600 போகுது கிலோ. ஏன்னா மீன் இல்லை தான் இன்றைக்கு கடல் காற்று கடல் தானே ரைட். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டடி சந்தையில் வந்து உங்களே எடுக்க மாட்டேன், யோசிக்க மீனை மட்டும்தான் எடுப்போம், வெட்டுறதே மீனையும் மட்டும்தான். அம்மா யோசிக்கிறா தண்ணி எடுக்க போனா அவள் எடுக்கல பாருங்க. மீனும் வெட்டியும் கொடுக்கணும். இங்கே 1 கிலோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க வெட்டுறதுக்கு? 1 கிலோக்கு 100 ரூபா. கணக்கையில் வெறும் 100 ரூபா தான் அடிக்கணும் வெட்டுறதுக்கு. நீங்கள் வீட்டையெல்லாம் கொண்டே கஷ்டப்பட தேவையில்லை நம்மம்மா, நாங்களெல்லாம் செய்து விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு பாருங்க போட்டில் ஒன்றுமே போகலை. என்னென்னு சொன்னால் காற்று கடலாம்னு சொல்லி இந்த பாருங்க இதில் காற்று கடலாம்னு சொல்லிச்சினோம். அதனால் போட்டுகள் ஒன்றும் தொழிலுக்கு போகலை இன்றைக்கு பெருசாக. இது கருவாட்டுக்கு தான் என்ன? ஓகே, இதை வந்து பாருங்க, இது கருவாடு. என்ன மீன் என்ன இது? கழுறா? ஓகே, கழுறுன்றீங்க. சில பேருக்கு சுங்கன்னு சொன்னால் தான் தெரியும். இது எத்தனை நாள்ண்ணா இது வச்சுருக்கீங்க? இப்படி 1 மாதத்துக்கு மேலே. 1 மாதத்துக்கு மேலே வரும். உப்படிச்சு தானே வச்சுருக்கீங்கண்ணே? உப்படிக்காமச்சா பழுதாக போயிடுங்கண்ணே. உப்பு அடிச்சிருக்கால பாருங்க, ஒரு கொஞ்சம் கூட பழுதாக இல்லைண்ணே. இதை இதுக்குள்ள அடிச்சா மாதிரி புழு பிடிக்கிற தன்மையும் இருக்கு. அதானே போவாது அடிக்காடு. ஆனால் நாங்கள் இப்போ ஒருக்கா இந்த இடத்த விட்டு காய போட்டுட்டு திருப்பி இப்படி கொண்டு வந்து வைக்கலாமோ? இல்லை, மழை வருது அப்படின்னு சொல்லி புழு பிடிக்கிற தன்மை இருக்குமோ? நல்ல இதில் வராது. இது வந்து நீங்கள் என்ன வெட்டின உடனே அப்படியே உப்புக்குள்ளே அடிச்சு விட்றதோ? ஓ, அதான் வெட்டின உடனே வந்து அப்படியே உப்புல அடிச்சு விட்றேன். இது வந்து கருவாடு போடுற இடம் பாருங்க. இன்றைய இதில் கருவாடு தான் சாப்பாடு தெரியாது ஆக்களுக்கு. ஏன்னு சொன்னால் மீன் இல்லையா, கடலுக்கு போயில வருது. மீன் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் பெண்கள் எல்லாம் நின்று மீன்கள் வந்து தெரிச்சு கொண்டு வைக்கணும். கீரை மீனுக்கு தான் இவரும் போயிருக்கணும் பாருங்கள். அவர் எடுக்கத்தானே வேணும். கீரை மீன் தான் நம்மளுக்கு. அவருக்கு கூடுதான் உங்களுக்கு பண்ணாம நடக்க மாட்டோம். bớt sao thấy không? Đi ra nào. Đổ đâu? Chết.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரையை வரையணும் தொழிலுக்கு போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு பாருங்கள் கரையை வரையணும் போட்டு இங்கே ஆக்கள் இழுக்கிறதுக்கு நீ வரையணும் தான் போட்டில் விடணும் பாருங்கள் கடலுக்கு ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வரணும் இப்போ வந்து பாருங்க 2 போட் ஒன்றா வந்திருக்கு ரெண்டையும் விழுக்க போய் நம்ம கரைக்கு ஏற்றினு பாருங்க எவ்வளோ பேருன்னு பாருங்க எவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றா நின்று போட்டில் இழுக்கணும்னு சொல்லி பாருங்க எவ்வளோ ஈஸியாக போட் போகுதுன்னு சொல்லி பாருங்க Right, போயிட்டு போட் அடுத்த போட்டில் போயிடணும் போட் ஈஸியாக வாரதுக்கான அந்த இது பாருங்க கரைக்கு கொண்டு வரதுக்காண்டி வைக்கணும் ரெண்டு டயருக்கு நூல் சுற்றி வச்சிருக்கணும் பாருங்க ஆக்களை பாருங்க அவ்வளோ பேர் சேர்ந்து இழுக்கணும் இப்போ போட் வந்துட்டு பாருங்க கீழே மீனுக்கு தான் போயிருக்கிறேன் வேலும் வந்து பாருங்க அப்படி போட்டில் வந்தோன்னா ஆக்கள் தெரிக்கிறதுக்குன்னு சொல்லி அப்படி வரையணும் பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு போய் வந்தாக்களுக்கு செம்ம அடி மேலே டீ பனிச்சல் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் டீ குடிச்சு கொண்டுருக்கு கொட்டி போட்டு கழுவி போட்டு போடுவோம் ஐயா வயது போன நேரத்தில் வந்து தெரிச்சு கொண்டிருக்கார் தன்னுடைய தெரிக்கிறது வந்து ஒரு தொழிலாக தான் செய்யணும் பாருங்க எங்களுக்கு உதவி இருக்க ஜோமிக்கா அந்த அந்த கடியை பண்ணிக்கொள்ள நான் இந்த கடியை பண்ணிக்கொள்ள நெத்திலையும் விலையில் போட்டிருக்குது நெத்தலி ஆவணம்னால போதும் தண்ணிக்கு ஆவணும்னா ஓஹோ அதான் அந்த இப்படி விழுது எல்லாம் பிஞ்சிருங்க உதவி விழுந்து விழுது அதில் நெத்தலியும் பட்டிருக்கு பாரு
கீரை மீன் மட்டுமே பாருங்க, ஒரு நன்மீனும் பிடிபட்டுருக்குது, நெத்தலியும் பிடிபட்டுருக்குது பாருங்க இன்றைக்கு. அதான் ஸ்பெஷல். அந்த அண்ணா சொன்னார் நெத்தலி வந்து ஆண்டு தானே ஓடுறான் கடலில், அதால் தான் நெத்தலி வந்து இந்த வேலையில் மாட்டுப்படுறான். செத்துருதோ எப்படிங்க லூசுல என்ன இது என்ன மீனப்பா? கிளிக்க ஒரு சாதி கிளி. ஒரு சாதி கிளி வித்தியாசமா இருக்குண்ணா. நீங்க நிக்கிற சரி உயிர் என்னண்ணா வா யாவுண்டது நீங்க எடுங்க. ஒரு வித்தியாசமா இருக்குண்ணா. என்ன சாதி கிளி துடிக்குது கிளி சின்ன ஆமாம். மீனுக்கு விலை சொல்லி நல்லா சும்மா. ஐயா இது வந்து நண்டு விலையோ? நீங்கள் காட்டுங்க உங்களை முகம் தெரியாது, நான் நண்டை தான் எடுப்பேன், யோசிக்காதீங்க. ஐயா யோசிக்கிறார் தண்ணை எடுத்து வீடியோ போட போதா. கஞ்சல நிறைய இருக்குன்னு ஐயா. அதான் நண்டு துடிக்குது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு பிடிச்ச நண்டில் வந்து தண்ணிக்கு, ஆனால் தண்ணிக்கு அப்புறம் என்னத்துக்காண்டினா உயிரோடு இருக்கிறதுக்காண்டியோ உயிரோடு இருக்கிறதுக்காண்டியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன பேசுகிறோங்க, டப்பி நண்டு சரிங்களா? பட்டம் ஏற்றுறீங்க இங்கே குட்டி தம்பியோட பட்டம் ஏற்றுறாரா? இதில் வந்து கூடுதலாக திருக்க மீன் தான் நம்மளுக்கு. ஓ இது என்ன கடல்லே வச்சு திருக்க முள்ளு குத்தி முள்ள முறிச்சு குத்துறது என்ன? எஸ் வேணும்னு சொன்னால் இப்போ கரையில் வந்து தெறிக்கைக்குள்ளே தங்களோட கைகளில் குத்தினா இதுக்கு வந்து விஷம் தானே சரியான. ஊசியல் இருக்கா இல்லைன்னா ஊசி இருக்கு அது குத்தினா போடுற கடுப்பு தாங்கல என்ன, அதுக்காக வந்து குத்தி கொண்டு வரது பாருங்க. திருக்கையில் இருக்கிற அந்த முள்ளு தான் அங்கே சங்கம் இருக்குது என்ன பாருங்க. ஆட்கள் மட்டும்தான் மீன் சாப்பிட்றேன்னு யோசிக்க. இங்கே பாருங்க 4-5 பேர் சேர்ந்து அந்த மீனை ஒரு செத்த மீன் எரிஞ்சிருக்கணும், என்ன செய்யணும்னு பாருங்க. இப்போ பாருங்க இதில் வந்து இருக்கு ஒரு சங்கு. இல்லை கழுவுறது சங்கு பார்த்தீங்களா எவ்வளோ கூடுதலாக. நீங்கள் இந்த கோயில்களில் திருநூறுகள் போடுறதுக்கெல்லாம் வச்சிருப்பினும் பாருங்க. இது வந்து இடப்பக்கம் இருக்குது. இதிலே வலப்பக்கம் வருமா இருந்தால் வலம்புரி, அது வேறு லெவலில் விலைக்கு விற்கலாம் பாருங்க. இது வந்து பாருங்க போட்டை வந்து கட்டி விட்டுருக்கணும் கடலில். வேறு கடல்களில் வந்து இப்படி கரையில் கட்ட மாட்டோம், முருகைக்கல் இல்லாத கடலில் வந்து இப்படி கட்டிடலாது. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகைக்கல் இருக்கிற கடல்ன்றதுனால பாருங்க இதுதான் இப்படி கட்டி விடுவீங்க போட்டுகளை.